வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் துளசிதாசன் பற்றி பார்க்கலாம். கர்மா அவருக்கு எப்படி இதுன்னு. அவர் அரச கூட இருந்து இது பண்ணுவார். அவங்க அப்பா சொல்லுவார், இந்த பையன் நல்ல பையன் நினச்சேன், அமைச்சரோட பையன். அவன் என்ன பண்ணுவான், ஒரு கெட்ட பழக்கம் வந்துடுது பசங்க. இவர் சொல்லுவார், அரசவையில் இருப்பா அப்படின்னா, நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே சுற்ற ஆரம்பிச்சிடுவேன். அந்த மது அருந்த ஆரம்பிச்சிடுவான், பெண்களோட சவகாசம் வச்சுப்பான். இதெல்லாம் பார்த்து பார்த்து அவருக்கு ஒன்று திருத்தத்துக்கு கஷ்டமாக இருந்தது, திருத்த முடியல. ஒன்றும் அப்பா என்ன செய்ய முடியும், சரி அவனுக்கு வழியில் விட்டுடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அவனை வாடான்னு அரசாங்கிட்டு போகிறேன்னா வரமாட்டான், இல்லை நான் அவனை இங்கேயே இறக்கிடுறேன் அப்படின்னும். அவர் அனுப்பும்போது இட்டுன்னு போகும்போது வழியில், இறைவா நீ தான் அவனை திருத்தணும், நான் என்னால் முடியல அப்படின்னா, அவங்க கர்மா என்னவோ அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வயலில் விட்டு போயிடுவார். விட்டு போனோடனே இவனுக்கு திரும்பி அந்த மனைவி ஞாபகம் வந்துடும். நான் மனைவியோட இருக்கணும், இங்கே யாரும் கிடைக்கல எனக்கு எந்த பெண்களும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். போயிடும்போது அவங்க மனைவி பார்க்க ஓடுவார். போகும்போது அங்கே வழியில் மழை இடி எல்லாத்தையும் எதிர்த்து போவார். போக சொல்ல வீடு பூட்டிக்குது, வீடு தாட் போட்டுட்டுருக்குது, எப்படி உள்ளே போக முடியும்? சரி நம்ம எதுவும் செய்வேன்னா எகிரி குச்சி போகலான்னு சொல்லிட்டு அங்கே மரத்தில் ஒரு கயிறு இருக்குதுன்னு வச்சு அதை பிடிச்சி ஏறி கீழே குதித்து மனைவி கிட்ட போடுவா. மனைவி ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. இந்த உடம்பு கோசமாக இவர் இவ்வளோ இதுன்னாரு. மாமனாரும் எவ்வளோ திருத்தணும்னு நினச்சாரு, திருத்த முடியலை. இவர் இன்னும் திருத்தாது, நம்ம என்ன பண்ணுறது? இறைவா நீ தான் உங்களுக்கு அறிவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிப்போம் மனசுக்குள்ளே. வந்தவுடனே எப்படி இங்கே வந்தீங்கன்னா மரத்தில் எங்கே இங்கே கயிறு இருக்குதுன்னுவா. அப்புறம் வழக்கேற்றி பார்ப்பாங்களா, அப்போலாம் வழக்கேற்றி பார்த்தா அது பாம்பு தலை கிழக்குது, குளிருக்கு இது நிற்குன்னு தலையை கிழக்குது, மீதெல்லாம் மேலே சுற்றிக்குது. நான் இந்த கயிறு பிடிச்சி தான் வந்தேன். இல்லைங்க எங்க கயிறே கிடையாதுன்னும். அப்போ பார்த்தா வழக்கேற்றி போய் பார்க்கும்போது அது ஒரு பாம்பாக இருக்குது. அப்போ தான் அவள் சொல்லுவா, ஏங்க இந்த உடல் இதுன்னா அழிய போகிற உடல், இந்த ஒரு காம உணர்ச்சி அடக்க முடியலையா அப்படின்னுவோம். அப்போது என்னால் முடியல, தயவுசெய்து அது மாதிரி இருக்காதீங்க. அப்பா எப்படிலாம் உங்களை வளர்த்தாரு, ஒரு ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கு இது பண்ணார், ட்ரை பண்ணார். அப்போது நீ கேட்காம இந்த இதில் வந்தீங்க. இப்போ பாருங்கள் வெயிலையும் கடந்து புயலே இதுன்னு அவ்வளோ வேகம் எப்படி இருந்தாங்க உங்களுக்கு காமத்தில், இவ்வளோதையும் கடந்து வர்றதுக்கு வான்னா வரப்போகிறேன். அதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரி எவ்வளோ வேகம் வரீங்களே, உங்களுக்கே இதுவாக இல்லையா அப்படின்வோம். அப்போ தான் அவனுக்கு உரைக்குது, ஐயோ நம்ம இந்த அளவு மனைவி சொல்லி நம்ம கேட்குற மாதிரி ஆச்சு. நம்ம எவ்வளோ எல்லாத்திலும் நல்லா இருந்தோம், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற மாதிரி இருந்தோம், கெட்ட பழக்கமாக இருந்தது இல்லைன்னு சொல்லி எல்லாம் இந்த ஒரு வார்த்தையால் கேட்டால, அந்த மின்னல் வேகத்துலேயும் மழையிலையும் அந்த பாம்பு கூட தெரியாத கயிறு நெஞ்சு வர அளவுக்கு அந்த காமம் உனக்கு இதுவாக கேட்டேன். அவன் அப்போ சொல்லுவான், நான் திருந்திட்டேன், இனி நான் அது மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போவான், காசி போவான். காசி போயிட்டு அவன் மந்திரத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான், எனக்கு அறிவு கொடு, எனக்கு ஞானத்தை கொடுன்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே, மகனே நீ திருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவான். அதுதான் சொல்கிறேன், கர்மாவினை நீ யாராக இருந்தாலும் அரச வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அனுபவித்து தான் தீரணும். அப்புறம் தான் அருணகிரிக்கே எப்படி நல்லா தானே இருந்தார், அவருக்கே அது மாதிரி இருந்தார். அது மாதிரி நம்ம கர்மம்னு ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொருக்கும் வரும். அதை நாம் புரிஞ்சிக்கணும், விழிப்புணர்வோடு நாம் இது பண்ணோம்னா, ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்க, அடுத்த பிறவிக்கு அது நமக்கு கொஞ்சம் குறையும். ஏன்னா இப்போ என்ன சொல்கிறேன், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இது பண்ணுறேன்னா சும்மா கிடையாதுங்க. அதான் அரச வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் ஆண்டிக்கு பிள்ளையாக இருந்தாலும் அவனோட வினைப்பெயன் அவங்க தான் அனுபவிச்சாகணும். அதனால் இனியாவது நீங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, விழிப்புணர்வு எப்படிங்க வரா, எனக்கெல்லாம் தெரியாதுன்னு சொன்னீங்களே, ஒன்றும் இல்லைங்க. டெய்லி உங்களால் முடியும் ஒரு 10 நிமிஷம் கண்ணு முடிய வச்சுங்க, மூச்சை கவனிங்க. அப்போ கவனிக்க சொல்ல அன்றைக்கி நைட்டு என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அப்போ உண்மை எது பொய் எதுன்ற மாதிரி நாம் இன்றைக்கி செஞ்ச செயல் நல்லது செயல் செய்திருமா, இல்லை மற்றவங்கள பேசி அந்த தீய செயல் நம்ம புரிஞ்சிட்டோமா அப்படின்றது விழிப்புணர்வு வரத்துக்கு தான் தியானம் பண்ணுன்றவங்க. அதனால் உங்களால் முடிஞ்சது கண்ணு முடிந்தால் போனால் மூச்சை கவனிங்க. வேறு எதுவுமே நான் இதை அதை செய்யணும் எதுவுமே நாங்கள் சொல்ல மாட்டேன். நீ எங்கே வேணாலும் உட்காந்துங்க, எங்கே வேணாலும் இது பண்ணுங்க. இந்த இடம் அந்த இடம் கூட டிசைட் பண்ணதில்லை. கட்டில் உட்காந்துங்க, பெட்டில் உட்காந்துங்க, தரையில் உட்காந்துங்க, உங்கள் விருப்பம். அது மாதிரி செஞ்சு பாருங்கள்.
உங்கள் கர்மா எவ்வளோ விலகுதுன்னு நீங்களே, நான் எதுவும் தெரியல, ஒரு 40 நாள் செய்தால் ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியல, அதை கமெண்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.